sagging breast. பிரஸ்டோட ஷேப் வந்து யூஸ்வலாக ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு டிஃபர் ஆகும் தான். ரெண்டும் ரொம்ப ஐடென்டிக்கலாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதாங்க ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் சைட் பெருசாக இருந்தால் லெஃப்ட் சைட் சின்னதாக இருக்கும். ஸோ இது ஒரு நார்மலான பிரஸ்ட் சைஸ் தான். சாகிங் பிரஸ்ட்டுங்கிறது மார்பு தொங்குதல். இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு ஏஜிங்னால வரும், ஒரு சில பேருக்கு ப்ரெக்னன்சி டைப்ல ஹார்மோன் இம்பேலன்ஸ் நடக்கும்ல அதனால வரலாம். இன்னும் ஒரு சில பேருக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் வெயிட், அதாவது ரேப்பிடாக வெயிட் கெயின் ஆகும் பொழுது மார்பகத்தில் அதிக ஃபேட் கண்டென்ட், அதுதாங்க கொழுப்புகள் அதிகமாக அந்த இடங்கள்ல சேரும் பொழுது ஒரு சில பேருக்கு ஜெனட்டிக்காக கூட வரலாம். ஒரு சில பேருக்கு பேட் பாஸ்டர், அதாவது இந்த கூனி குறுகி உட்காருமோ இல்லைங்களா, இதனால கூட இந்த சாகிங் பிரஸ்ட் வரலாம். ஸோ இந்த சாகிங் பிரஸ்ட் போகிறதுக்கு ஒரு சிம்பிளான 5 ஹோம் ரெமெடி சொல்லித்தரேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட் பாஸ்டர். ஸ்லவுச்சிங் லீட்ஸ் டு வீக்னஸ் ஆஃப் செஸ்ட் மசில். ஸ்லவுச்சிங்னா அப்படி கூனி குறுகி நம்ம வந்து இந்த டேபிளில் லேப்டாப் பார்க்கும் பொழுதோ இல்லை ஸோ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பேசும்பொழுது அன்கான்ஷியஸாக நம்ம அப்படியே குனிஞ்சு உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி குனிஞ்சு ஒரு நல்ல போஸ்டர் இல்லாமல் நம்ம கூணும் பொழுது டெஃபினட்டாக நமக்கு சாகிங் பிரஸ்ட் வர அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இது எது மூலமாக கரெக்ட் பண்ணிக்கலாம்? ஒரு சில எக்ஸசைஸ் மூலியமாக கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஒரு 5 minutes ரெகுலராக இதை நீங்கள் பண்ணிட்டு வந்தால் போதும். உங்கள் பிரெஸ்ட் நல்லா லிஃப்டப் ஆகி கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டர், அதாவது நிமிர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு நல்ல போஸ்டர் உங்களுக்கு இருக்கும். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா மசாஜிங் டெக்னிக். இந்த மசாஜிங்க்கு ஒரு ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் மசாஜ் கொடுக்கலாம். ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறது நல்லது. ஆலிவ் ஆயிலை நீங்கள் வந்து பிரெஸ்ட் ஏரியாவில் அப்ளை பண்ணிவிட்டு பிரெஸ்ட்டை நல்லா அப்லிஃப்ட் பண்ண மாதிரி, அதாவது தூக்கி நிறுத்தின மாதிரி அப்போர்டாக நீங்கள் மசாஜிங் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த சாகிங் பிரெஸ்ட் வரதை நீங்கள் தடுத்துக்கலாம். டெய்லி நீங்கள் 5 minutes நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணினாலே போதும். நல்ல ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். இல்லை நான் சாகிங் பிரஸ்ட்டை ப்ரிவெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கூட டெஃபினட்டாக நீங்கள் இந்த மசாஜிங் டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நீங்கள் மசாஜ் பண்ணுறதுனால பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகி எலாஸ்டிசிட்டி, நம்ம ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டிலாம் இருக்குல்ல, அதில் நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்க இந்த மசாஜிங் டெக்னிக் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு சாகிங் பிரஸ்ட் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட ஒரு ப்ரிவென்டிவ் மெத்தடாக கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்வான்டாக ப்ராவை ரிமூவ் பண்ணுறதை தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி டேட்டிங்ஸ் கம்பல்சரி நீங்கள் ப்ரா வியர் பண்ணணும். நைட்டு தூங்கும் பொழுது ப்ரா வியர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்பர் 4 ஃபேட் அக்குமுலேஷன். ஆமாங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸசிவ் ஃபேட் இந்த பிரெஸ்ட் ஏரியாவில் போய் அக்குமுலேட் ஆகி இருக்கிறனால, வெயிட் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு சாகிங் பிரெஸ்ட் வரலாம். இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தி டயட் நீங்கள் எடுத்துக்கிறது மூலமாக, அதே நேரத்தில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக இதை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். நம்பர் 5 ஹார்மோன் இம்பேலன்ஸையும் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் ஸ்லீப்பிங் நீங்கள் ரெகுலராக பண்ணணும். அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும் பொழுது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் செக்ரேட் ஆகி உங்கள் ஸ்ட்ரிங்கேஜ் ஏற்பட அதிக சான்சஸ் இருக்குது. அதே நேரத்தில் பொதுவான அளவு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஹார்மோன் ஹெல்த் நல்லா இருக்கும். ஸோ ஹார்மோன் ஹெல்த் நல்லா இருந்தால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படாது, அதே நேரத்தில் சுருக்கமும் வராது. மெனோபாசல் விமனுக்கு நான் சொன்ன இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை ரெகுலேட் பண்ணுற டெக்னிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மதர்ஸ் யாராச்சும் இந்த பிரச்சனையில இருந்தா கூட கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்க. And don't forget that every human body is unique and beautiful in its own way. ஆமாங்க, கர்த்தர் நம்மள ரொம்ப அழகா சிறந்ததா படைச்சிருக்கிறாரு. உங்களை இன்னொருத்தவங்களோட நீங்க தயவு செய்து கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. So self acceptance is the best confidence and confidence is the best outfit that you should wear னு நான் சொல்லுவேன். So கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். Thank you.